அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அமிழ்து எனும் மரணமிலா பெருவாழ்வை தரும் சக்தி மிக்க இனிமையாகவும் நறுமணத்தையும் கொண்டு விளங்குவதாகவும், இது மலரிலே சுரக்கின்ற அரிய தேனுக்கு ஒப்பானதாகவும் அதற்கு மேலாகவும் இருக்கின்றது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அமிழ்த மொழியாக தமிழ் மொழி இருக்கின்றது. முருகு என்கின்ற செந்தமிழுக்கு தேன் என்பதே பொருளாகும். இந்த தேனை போன்ற இனிமையானது ஞானமாகும். இதனால் ஞானத்தின் சக்தியாக உதித்த சுப்பிரமணிய சுவாமிக்கு முருகன் என்று பெயரானது. அதாவது முருகு என்றால் தேன், அதாவது தேனானவன் என்று பொருள். இது ஞானத்தின் தன்மையாக தேனானவன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இனிய தேனாகிய முருகப்பெருமான் அமிழ்த மொழியாகிய தமிழ் மொழிக்கு இணைந்தவன், ஒன்று கலந்தவனாக தமிழே முருகன் என்றும் முருகனே தமிழ் என்றும் ஒன்று கலந்து இரண்டும் ஒன்றை ஒன்று கலந்த நிலையால் இது மிக்க இனிய முருகனை போன்ற மொழியாக, அமிழ்தமாக, இனிமையாக, தேனை போன்ற இனியதாக இருக்கின்றது. தமிழை பழித்தோர் முருகனை பழித்தோர். இதுதான் சத்தியமாகும். இதனால்தான் பரமேஸ்வரனாகிய சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் பற்றி இந்த தமிழ் மொழியிலே வள்ளற்பெருமான் அவர்கள் தமிழுக்கு அற்புதமான விளக்கங்களெல்லாம் கொடுத்துள்ளார். அரிய மொழிகளிலே, மிகச்சிறந்த மொழிகளிலே தமிழ் என்பது உன்னத அர்த்தத்துடன் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொன்றிலும் அவர் விளக்கமாகவும் அழகாகவும் எடுத்துரைத்திருக்கிறார். யோகத்தில் இருப்பவர்கள் தன்னுள் தமிழ் எழுத்துக்களை உணர்ந்து கொண்டு விட்டால் அவர்கள் மூலமாகி அருட்பெருஞ்சோதியில் கலந்துவிடும் தத்துவத்தை அடைந்து விட்டார்கள் என்பது பொருளாகும். தமிழ் எழுத்துக்களே 96 தத்துவமாகிய உடலை ஒரு புள்ளியில் ஒடுக்கக்கூடிய தத்துவமாக இருக்கின்றது. இதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக தமிழ் எழுத்துக்களே பூட்டும் சாவியுமாக இருந்து அருட்பெருஞ்சோதிக்கு வித்திடுகின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.